கடலூரில் ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு அதாவது வந்து ஆசையாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவன் வந்து தன்னை விட்டு மறைய இந்த மாதிரி ஆனால் கனவுகள் மட்டுமே அவங்களுக்கு வந்து உரிதாக இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த சரிகமபா மேடையில் கால் பதிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவித்ரா இந்த 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 சீசனில் பவித்ரான்ற பேரை கேட்காதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு குரல் சாதனா சர்கம்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்களுடைய ஃபுல் இது ஒரு ஒரு சங்கீதம் கற்றுக்கலை, முறையான ஒரு பயிற்சி இல்லை, ஆனாலும் வந்து என்னால் முடியும் அப்படின்றது இன்றைக்கி வந்து காட்டியிருக்காங்க பவித்ரா. ஆசையாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 வருஷத்தில் அது வந்து கனவாகவே மாறிடுச்சு அந்த ஒரு வாழ்க்கை. ஒரு 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் கண்களில் கனவுகளோடு வந்து அந்த செட்டில் சுற்றி சுற்றி வந்தது நம்ம பார்த்துருப்போம். இவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நினைக்காதவங்க யாருமே இல்லை. தமிழ் தெரிஞ்சு இவங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இல்லை. அதே போல் அந்த செட்டில் இருக்கவங்களே வந்து பவித்ரா ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இங்கே வந்து ஜீ தமிழ் வந்து அவங்களுடைய இதுக்காக மட்டுமே ஓட்டிங்ஸ் இல்லை, அவங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வராங்கன்றதுக்காக மட்டுமே அவங்கள யூஸ் பண்ணிக்குவாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் அப்படின்றத நினச்சி தப்பாக நினச்சோம். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க ஜீ தமிழும் சரிகமபா டீமும். அதே போல் பவித்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படின்ற ஒரு இது கொடுத்தாங்க. அந்த 5 லட்சம் ஒர்த்தான அந்த தங்க நகையும் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் பண்ண பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா கேஏஜி டைல்ஸ் மேன்மக்களே அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து 12th வரைக்கும் ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம், எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி அப்படின்னு சொன்னவங்க மேடை ஏறி அந்த குழந்தையை பார்த்ததுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க இளநிலை படிக்கட்டும் முதுநிலை படிக்கட்டும் அவங்க சம்பாதிக்கிற வரைக்கும் அவங்க படிக்கிறதுக்கு என்ன செலவோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து உண்மையிலே நெகிழ்ச்சி அடைய செஞ்சது. அவங்களோட வாழ்க்கை எங்கேயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வாழ்க்கை பயணம் இனிமே தான் வந்து தொடங்கியிருக்கு. அவங்களுடைய கணவர் வந்து எங்கேருந்தோ வந்து ஆசீர்வதிச்சிட்ருக்காரு அப்படின்றது தான் அவங்க வந்து எப்போவுமே நினச்சிட்ருக்க ஒன்றா இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக கடல் கடந்து போய் அவங்களுடைய பாடல் திறமையை வந்து வெளியே காட்டணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அவங்க பொண்ணு வந்து நல்லா வளர நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.